ஸோ தெர்மோடைனமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா the enthalpy of combustion of methane, graphite and dihydrogen at 298 kelvins are some value வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நமக்கு என்னன்னா மீத்தேன் ஃபார்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பண்ணா ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து 4ஆவதா ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, கம்பஷன் ஆஃப் மீத்தேன். அப்போ கம்பஷன் ஆஃப் மீத்தேன் நமக்கு எப்படி வரும், CH4 ப்ளஸ் நமக்கு வந்து O2 கிவ்ஸ் நமக்கு என்ன CO2 ப்ளஸ் நமக்கு வந்து வாட்டர் மாலிகுல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இதுக்கு வந்து ஒரு என்தால்பி வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ 890 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கிராஃபைட் நம்ம வந்து பர்ன் பண்ணாத கம்பஷன் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், O2 கிவ்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது நம்ம பேலன்ஸ் பண்ணிடலாமா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் தான், இங்கே 2 ஹைட்ரஜன் இருக்குது, 4 ஹைட்ரஜன் இருக்குது, அப்போ 2 வந்து ஆட் பண்ணணும். அப்போ இங்கேயும் நமக்கு வந்து 2 வந்து ஒரு இது பேலன்ஸ். இது கார்பன் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து பேலன்ஸாக தான் இருக்குது. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, டை நைட்ரஜன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ டை நைட்ரஜன் நமக்கு என்ன வரும், H2 ப்ளஸ் O2 கிவ்ஸ் நமக்கு என்ன கிடைக்கும், வாட்டர் மாலிகுல் வந்து கிடைக்கும். இங்கே 2 ஹைட்ரஜன் ஓகே, இங்கே ஒரு ஆக்சிஜன், இங்கே 2 ஆக்சிஜன் வந்து இருக்கு இல்லையா, அப்போ வந்து பண்ணால் ஆஃப் வந்து நம்ம வந்து போட்டுக்கணும். ஓகே, அப்போ இந்த 3 ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நமக்கு என்னென்னா 4ஆவது ஒரு ஈக்குவேஷன் கேட்டுக்கிறாங்க, என்தால்பி ஃபார்மேஷன் ஆஃப் வந்து மீத்தேன் மாலிகுல். அப்போ மீத்தேன் மாலிகுல் ஃபார்ம் ஆகும்னா கார்பன் ப்ளஸ் ஹைட்ரஜன் 2 சேர்ந்து நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா CH4 வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணால் 2 வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ நமக்கு வந்து 4 ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் வேல்யூ வந்து நம்ம கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது நமக்கு என்ன தேர்ட் ஈக்குவேஷன், மூணுக்குமே நமக்கு வந்து வேல்யூ வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு நம்ம இதை கொண்டு வரணும். அப்போ இங்கே ரியாக்டன்ட் சைடு நமக்கு என்ன இருக்குது, கார்பன் வந்து இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அங்கேயும் கார்பன் வந்து இருக்குது, இங்கே 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகே, இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்புறம் நமக்கு என்னன்னா மீத்தேன் வந்து ப்ராடக்ட் சைடு வந்து வேணும். அப்போ இந்த ரியாக்டன்ட் சைடு வந்து இங்கே மீத்தேன் வந்து இருக்குது. அப்போ இது வந்து நமக்கு வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா என்ன பண்ணால் மைனஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா, இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனுக்கான வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 285 வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த 285 வேல்யூ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா டபுள் பண்ணிக்கணும். அப்போ டபுள் பண்ணிட்டா நமக்கு வந்து என்ன வரும், அந்த ஈக்குவேஷன் நம்ம டபுள் பண்ணால் மைனஸ் வேல்யூ தான் இருக்குது இல்லையா, அப்போ -571.6 வந்து வருது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்போ அதுவும் நமக்கு என்ன இருக்குது, மைனஸில் தான் இருக்குது, -393.5 வந்து இருக்குது. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா ரிவர்ஸ் பண்ண போகிறோம். அப்போ இதை ரிவர்ஸ் பண்ணால் இந்த வேல்யூ நமக்கு என்ன ஆகிடும், ப்ளஸ்ஸாக வந்து நமக்கு வந்து மாறிடும். அப்போ +890 வந்து நமக்கு வந்து 3 வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்து வருதோ அதே ஆன்சர் தான். இது வந்து ஃபைனலான ஆன்சர். இதுக்கான ஃபுல் வீடியோ நான் போட்டுக்கிறேன், அதை நீங்கள் பார்த்துங்க. இது வந்து எப்படி அப்ரோச் பண்ணுன்றதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இந்த ஷார்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். இது உங்களுக்கு வந்து ஓன் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களே ஓனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஃபுல் வீடியோ வேணும்னா அந்த ஃபுல் வீடியோவில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கங்க.